ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனலுக்கு வரீங்க போகிறீங்க, ஆனால் இந்த லைக்கு, இந்த சப்ஸ்கிரைபு, இந்த கமெண்ட்லாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்லன்னு நானும் கேட்குறதில்ல. ஆனால் நான் கேட்டுட்டேன். தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. என் பொண்ணு எவ்வளவு அழகு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. திருஷ்டி சுத்தி போடணும். ஆண்டி, உங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் திருஷ்டி சுத்தி போடணும். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. இவர் நம்மள்ட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கறாரு. என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும். ஐயோ, உள்ளவே குமார், ஏமா நானே டக்குனு. அதாவது உனக்குலாம் ஒரு கோஸ்ட் இருக்கானுங்க, எப்பயுமே திருந்தவே மாட்டானுங்க. இப்போ பார்த்தாலும் உனக்கு தான் முந்தி அடிச்சுக்கிட்டு போயிட்டு சாரே மறந்தா கூட நான் முடிச்சிட்டேன் எடுத்து வந்து காட்டி இருக்கிற பசங்க எல்லாத்தையும் போட்டு விட்டுருவாப்புல. மறக்க முடியாத நேரங்கள். எப்படி மறக்க முடியும்? வாங்கின அடி எப்படி போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. கிராஸாவா நல்லா கிராஸா ஏறிவா. இப்ப திருப்பு நல்லா திருப்பு அப்படியே கிராஸா வரணும். சோ 8 கம்ப்ளீட்டட். வெரி குட் நந்தினி, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா. ரொம்ப அழகா ஓட்டுறீங்க. உங்களை மாதிரி யாரை தான் வந்து ரேஸ்லாம் தேடிட்டு இருக்கோம். சூப்பராக ஓட்டுறீங்க, பட் பாதுகாப்பாக ஓட்டுங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஆளுங்க நம்ம பாதுகாப்பாக ஹெல்மெட் போட்டு வாங்க. அப்போ தான் இவங்கள மாதிரி ஆளுட்டு நீங்கள் தப்பிக்க முடியும். பொண்ணுங்களோட பழகாதது ஓன் தப்பு. பிறந்ததுல இருந்து யானை, ஒட்டகம், சிங்கம்னு மிருகங்களோட பழகின உனக்கு ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே லவ்ன்னு தான் தோணும். தேங்க்ஸ் பத்ரி. என்னடா விக்ரம் வராரு? சூர்யா தானே வரணும். சாரிப்பா, அந்த வீடியோ எனக்கு புரியல. அப்படி புரிஞ்சா கமெண்ட் பண்ணிருக்கோம். சிலர் சொல்லுவாங்க, சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. உண்மையாலுமே ஒரு சகோதரி தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் என் காதை கேட்டுச்சு. முன்னெல்லாம் கமல் சார் பேசினாதான் புரியாது. இப்போலாம் ஸ்டாலின் சார் பேசினாலுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. வயசாக யார் சொன்னாலும் புரியாது போல. ஏன்னா வயசு கோளாறு அவங்களுக்கு இல்லை, நமக்கு. அம்மாவுக்கு நீயும் மருமகனா, அடவாடா சீக்கிரம். 10 தலைமுறை இருக்கு பள்ளியோட அனுப்ப. என்னடி ஆட்டுக்கறி வேஷம் போட்டுக்கிருக்க? ஒழுக்க பாப்பது நீ என்னடா குறங்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி பஸ்லேயோ பார்க்லேயோ எங்கே பார்த்தாலும் இது மாதிரி பிடிச்சி நாள் சாத்தினாங்கன்னா அவங்களே தன்னால் தெரிஞ்சிருவாங்க. ஆனால் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைனால அப்படி சுற்றிட்டு இருக்கேன். இதில் எங்கடா சீமான் வந்தாரு? சீமான் சீட்டு எங்கடா போட்டு விட்றீங்க? எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எந்திரிக்க முடியுமா? பாடி பக்கமே இதை அந்த வீடியோ பார்த்தாவது தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவில் யார் மனசாவது புண்பட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. புண்பட்டுருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சிரிப்பு அங்கங்கே இருக்காத ஒரு இடத்துல அப்படி ஏதாவது கிடச்சிதுன்னா சிரிச்சுக்கோங்க. அப்படி சிரிக்க முடியலாலும் சிரிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா போலீஸ் சிரிப்பில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, அதிகமாக தத்துவம் சொல்ல விரும்பல. ஓகே, பாய் டாடா.